வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 kg சிக்கன், சின்ன தேங்காய் 1 குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கைப்பிடி அளவு மல்லித்தலை, பெரிய சைஸ் தக்காளி 1, பெரிய சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 8 பட்டை, 6 லவங்கம், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். மசாலானா தேங்காய், பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். அது 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் 1/4 kg சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்திக்கணும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது செய்யணும். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் இல்லைனா 6 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ வெயிட் இறங்கி பிறகு தான் நம்ம எடுக்கணும். நல்லா இறங்கிச்சு பாருங்கள். 5 விசில் ஆகிடுச்சி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிட்டு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டுக்கலாம். இப்போ தட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.